உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். கொழும்பு வத்தலை பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 20 பர்ச்சஸ் காணி வந்து 2 வீடுகளோட விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்கறதுக்கு முன்னுக்கு இப்போதான் என்னுடைய யூடியூப் தளத்தை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக வந்து பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் ஹேண்டல வீதின்னு சொல்லுவாங்க. அந்த வீதியை அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்ல வேணும்னு சொன்னால் ஹேண்டல சந்தியில இருந்து அலக்கந்த ரோட்டுன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் காட்டுவாங்க. அதாவது அந்த சந்தியில் வலதுகை பக்கத்துலேயே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. இந்த ரோட் தான் அந்த ரோட்டு. இதால் அப்படியே நேராக போனோம்னா இப்போ நாங்கள் வீதியை பார்த்து கொண்டு அப்படியே போவோம். இந்த சந்தியிலேருந்து உங்களுக்கு நான் வீதியை வந்து அப்படியே காட்டி கொண்டு போகிறேன். நீங்கள் வந்து பார்த்து கொண்டு வாங்க. அந்த வீடு போகும் வரைக்கும் உங்களுக்கு நான் இந்த வீதியினுடைய அமைப்பை வந்து காட்டுறேன் பாருங்க. காணியினுடைய முழுமையான முகவரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலக்கம் 535/13 கொழும்பு வத்தலை அப்படின்ற இடத்துல தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குதுங்க. நிறைய வசதிகளோட அமைஞ்சிருக்கு. அதாவது வந்து எல்லா வசதியுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இருக்குது. அதாவது நீங்க வீட்டை விட்டு வெளியில வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வீதியில இப்போ நாங்கள் போகின்ற இந்த வீதியில பிரதான வீதியில எல்லா வசதிகளுமே இருக்குது. பிரதான அந்த மெயின் ரோட், அதாவது வந்து நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற அந்த பிரதான வீதி, கொழும்பு யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற அந்த பிரதான வீதியிலிருந்து சரியா 800 மீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரதான வீதியிலிருந்து இதில் ஒரு பாதை ஒன்று தெரியுது பாருங்க. இந்த பாதையினூடாகத்தான் அந்த காணிக்கு நாங்கள் போக வேணும். இதில் வந்து பாருங்க நம்பர் 545 ஹேண்டல ரோட் வத்தலை அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த வீதியால் அப்படியே நேராக போனோம்னு சொன்னால் அந்த காணிக்கு தான் போகுது. இந்த வீதி வந்து கடைசி முடிகிற இடம் வந்து அந்த காணியாகத்தான் இருக்குது. ஒரு பச்சை கலர் கேட் போட்டபடி அந்த காணி வந்து அமைந்திருக்கிறது. பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல வீதிங்க. பெரிய வாகனங்கள் போகக்கூடிய வீதி தான். டிப்பர் வாகனங்கள் போகக்கூடிய நல்ல பெரிய வீதியாக தான் இருக்குது. ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீதி முடிகிற இடத்துல ஒரு கேட் ஒன்று வருது பாருங்க, பச்சை கேட். இந்த கேட் தான் அந்த காணி. கடைசி காணி அவர்களுடைய காணியாகத்தான் இருக்குது. இப்போ நாங்கள் காணிக்குள்ளே போய் காணியுடைய அமைப்புகளை பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ நாங்கள் காணிக்குள்ளே வந்துட்டோம். காணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 20 பர்ச்சஸ் காணி வந்து இருக்குதுங்க. 2 வீடுகளோட இருக்குது. ஒரு அளவான வீடோட 2 வீடுகளோட இந்த 20 பர்ச்சஸ் காணியும் வந்து அமைஞ்சிருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றி வர நல்ல உயரமாக வந்து அத்திவாரம் கட்டி மேலே வந்து நெற்றால வந்து அடைச்சிருக்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும், நல்ல மண் அடிச்சிருக்கிறாங்க பாருங்க. இந்த காணிக்கு நல்லா உயரமா அத்திவாரம் கட்டி மண் அடிச்சிருக்கிறாங்க. அதனால தண்ணி நிற்பதற்குரிய வாய்ப்புகள் வந்து குறைவாக தான் இருக்குது. பின்னுக்கு வந்து ஒரு ஆறு மாதிரி ஒன்று போகுது, பெரிய ஆறு ஒன்று போகுது பாருங்க. அந்த ஆற்றினூடாக வந்து இங்கால உள்ள வீடுகளில் வருகின்ற அந்த தண்ணிகள் வந்து அப்படியே கரையா வந்து ஒரு கால்வாய் மாதிரி கரையா வந்து போகுது. அதாவது வீட்டுக்கு ஒரு சைட்டா வந்து கால்வாய் மாதிரி போகுது. தண்ணி வந்து இங்கால வந்து காணியெல்லாம் தேங்கி நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதால் அப்படியே அந்த தண்ணி வந்து போய் இந்த ஆற்றில் அப்படியே அது கலக்கக்கூடிய மாதிரி தான் செட் பண்ணி வச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல மண் அடித்து நல்ல உயரமாக தான் இருக்குது காணி. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. நல்ல உயரமாக அத்திவாரம் கட்டி சுற்றி வர வந்து நெட் வந்து அடைச்சிருக்கிறாங்க. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிறிய வீடு ஒன்று இருக்குது பாருங்க. ஒரு அளவான ஒரு சிறிய வீடு ஒன்று இருக்குது. வீட்டை போய் உள்ளுக்கு போய் பார்ப்போம். இது வந்து ஒரு சின்ன ஹோல் உண்டு. ஹோலுக்கு அங்கால ஒரு அளவான ரூம் ஒன்று இருக்குது. அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சன் இருக்குது. அங்கால அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இந்த அமைப்பில் தான் இந்த வீடு வந்து அமைந்திருக்கிறது. ஒரு சிறிய குடும்பம் ஒன்று இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பில் தான் அமைஞ்சிருக்குது. மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காணிக்குள்ள பயன் தரக்கூடிய தென்னை மரங்கள் ஒரு 15 தென்னை மரங்கள் நிற்குதுங்க. எல்லாமே காய்க்கக்கூடிய தென்னை மரங்கள்லாம் நிற்குது. இப்போ வந்து நாங்கள் காணியினுடைய பின்பகுதிக்கு வந்துட்டோம். அதாவது கிச்சன் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வந்துட்டோம். இதில் வந்து பாருங்க நல்ல பெரிய ஒரு இடம் ஒன்று இருக்குது பாருங்க. 2-3 வாழை மரங்களும் வச்சிருக்கிறாங்க. இங்கால வந்து பார்த்தீங்கன்னா இங்கால தான் நான் சொன்ன அந்த கால்வாய் இருக்குது. இந்த கால்வாயின் ஊடாக நீர் வந்து அப்படியே ஓடி பின்னுக்கு இருக்கக்கூடிய அந்த பெரிய ஆற்றில் விழக்கூடிய மாதிரி தான் இதனுடைய அமைப்பு வந்து இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் காணியினுடைய அமைப்புகளை வந்து சுற்றி பார்த்தாச்சு. அடுத்த கட்டம் இன்னொரு வீடு ஒன்று இருக்குது. அந்த வீட்டினுடைய அமைப்பையும் வந்து பார்ப்போம். சரியா? அப்படியே வாங்க போவோம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 2 ரூம் இருக்குதுங்க. அட்டாச் பாத்ரூம் இருக்குது. ஒரு ஹோல் ஒன்று இருக்குது. கிச்சன் இருக்குது. இந்த அமைப்புலாம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது வந்து இந்த வீட்டினுடைய ஹோலாக காணப்படுகிறது. மேலே வந்து சீலிங் அடித்து ஃபேன் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒரு அளவான ஒரு பெரிய ஹோல் உண்டு. அதே மாதிரி இங்கால போனோம்னு சொன்னால் இங்கால வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்குதுங்க. அட்டாச் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் மார்பிள் எல்லாம் பதிச்சு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. கீழே சுவருக்கெல்லாம் மார்பிள் பதிச்சு மிக அழகாக செட் பண்ணியிருக்காங்க. அப்படியே இங்கால கொரோடோல் பகுதியால் போனோம்னு சொன்னால் இடது கை பக்கத்தில் ஒரு ரூம் ஒன்று இருக்குது. எல்லாமே வந்து 10க்கு 10 ரூம் தான். இங்கால அப்படியே கொரோடோல் கதவு இருக்குதுங்க. பார்த்தா தெரியும்.
ஓகே, அடுத்த பக்கம் இப்படியே நாங்கள் வந்தோம்னு சொன்னால் இதில் வந்து ஒரு ரூம் ஒன்று இருக்குது பாருங்கள். இங்கே கேர்டின் போட்டிருக்குது. இதுவும் ரூம் ஒன்று. அப்போ 2 ரூம் இருக்குது. எல்லாமே ஒரே சைஸ் தான், 10க்கு 10 சைஸ் ரூம் எல்லாம். இப்படியே போனோம்னு சொன்னால் இங்கே கிச்சன் இருக்குது. கிச்சனுக்கெல்லாம் அந்த சிங்க் தட்டுகளுக்கெல்லாம் மாவுள் வந்து பதிச்சிருக்கு பாருங்கள். நீட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு அமைப்பான ஒரு வீடு தான். ஆக பெரிய வீடுன்னு சொல்ல முடியாது, ஒரு அளவான வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் உறவுகளே இந்த காணி மற்றும் வீட்டினுடைய ஒரு முழுமையான அமைப்பா இருக்குது. ஒரு நல்ல இடத்துல அமைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல காணியாகத்தான் இருக்குது. கொழும்பு வத்தலை அப்படின்ற ஒரு பிரபல்யமான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு காணி. எல்லா வசதிகளுமே உடைய ஒரு காணி. அதாவது வந்து கொழும்பு டவுன்ல இருந்து ஒரு கொஞ்ச தூரத்திலேயே இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. ஒரு நல்ல காணி. சுற்றி வர வந்து நல்ல அயல் சமூகங்களை கொண்ட ஒரு காணியாக காணப்படுது. இந்த காணியினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பர்ச்சேஸ் வந்து 20 லட்சம் ரூபா வந்து உரிமையாளர் வந்து சொல்ற. ஒரு பர்ச்சேஸ் 20 லட்சம் ரூபா சொல்றார். ஆனால் பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாத்தான் இருக்குது. நான் இதில் உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கங்களை உங்களுக்கு தரேன். நீங்கள் வந்து நேரடியாகவே அவர்களுடைய கதைச்சு நீங்கள் வந்து நேரடியாக காணியை போய் பார்வையிட்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. வேற என்ன உறவுகளே, முக்கியமாக மறக்காம வேண்டிய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. இதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து காணிகள் வந்து இருக்குன்னு சொன்னால் நாங்கள் விளம்பரம் செய்து தரதுக்கு தயாராக இருக்கிறோம். மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.